ஐயா கடவுளே, இந்த ஊர்ல என்னால வாழ முடியல. ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு மாதிரி இருக்கான். ஊர்ல ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், இருக்கிற மொத்த பேருமே பைத்தியமா இருக்கானுங்க. ஒரு 4 நாள் ஆன்லைன்ல வரல, அதுக்குள்ள எவனோ நான் செத்துட்டேன்னு சொல்லி என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் மெசேஜ் பண்ணி சொல்லியிருக்கான். எல்லா பையனும் கால் பண்ணி உயிரோட தான் இருக்கியான்னு கேக்குறானுங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டு வீட்டுல துணி துவைக்கிட்ட எனக்கு தானே தெரியும். இதுல வேற என் பொண்டாட்டி வாட்ஸ்அப்ல ஷாப்பிங் லிஸ்ட் அனுப்பிச்சா. சர்க்கரை 3 கிலோ தனியா 1/2 கிலோன்னு. நானும் 3 கிலோ சர்க்கரை வாங்கிட்டு தனியா 1/2 கிலோ சர்க்கரை வாங்கிட்டு தான் வந்தேன். காலையில இருந்து இன்னும் என்ன திட்டிகிட்டே இருக்கா. சொன்னதை தான் செஞ்சேன். மச்சான், என் பிரியா என்ன பிரேக்கப் பண்ணிட்டாடா. என்னடா சொல்ற? ஆமா மச்சான், எனக்கு மாப்பிள்ள பாத்துட்டாங்க, மறந்துடுன்னு சொல்றாளா. அப்போ அன்னைக்கு நீ இல்லன்னா செத்துருவேன்னு சொன்னது ரெண்டும் ஒரே ஆளா மச்சான். யாரோ ஒருத்தன் கட்டிக்க போற பொண்ணுக்காக ஐஸ்கிரீம் சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுத்து உடம்ப தேத்திட்டு சுடிதாரு வாட்சி செப்பல் எல்லாம் கிஃப்டா கொடுத்து அட்டு பேரை கூட லட்டு பேராக்கி எவனுக்கோ கட்டி வைக்கிற வெட்டி வேலைதான் காதல். இந்த உலகத்திலேயே ரொம்ப ஈஸியான விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா பொண்டாட்டியோட சமையல குறை சொல்றது தாங்க. அதே கஷ்டமான விஷயம் அந்த குறை சொல்லிக்கிட்டே அதை சாப்பிடுறோம் பாருங்க, அந்த வேதனை இருக்கே. என்னங்க சாப்பிட வாங்க, முட்டை குழம்பு வச்சிருக்கேன். ஆத்தி, இது அது இல்ல. நமக்கு ருசியா நாக்கான்னு பார்த்தா நாக்கு ரொம்ப முக்கியம். எனக்குள்ள நிறைய திறமைகள் மறந்து இருக்குது. என்ன திறமை? எல்லாம் மறைஞ்சு இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது. எங்கூட போயிட்டு வரேன். அது ஒண்ணு இல்லடா, பல் டாக்டர் பார்க்க போனேன். லேடி டாக்டர் இருந்தாங்க, திரும்பி வந்துட்டேன். ஏன்டா மச்சான் திரும்பி வந்துட்டேன்? நான் எந்த பொண்ணுகிட்டையும் பல்ல கட்டி நிக்க மாட்டேன்னு எங்க அம்மா கிட்ட சத்தியம் பண்ணிருக்கேன். முருகா, நீ எனக்காக பொழிச்ச பொண்ணு எங்க இருக்கான்னு கொஞ்சம் சீக்கிரமா சொல்லு. ஏன் எனக்கு எந்த பொண்ணை பார்த்தாலும் இவதானமாலா இவதானமாலான்னு தோணிட்டே இருக்கு. இனிமேல் அந்த டவுட் உனக்கு எப்பவுமே வரக்கூடாது. ஏன்னா நான் உனக்காக எந்த பொண்ணையுமே படைக்கல. நான் என்னை விட வயசுல பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன் இவனுக்கு இவன் வயசுல பொண்ணு கிடைக்கல, அதனாலதான் பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. நாளைக்கே கல்யாணம் ஆகி அவங்களுக்கு எனக்கு எதனா சண்டை வந்து என்னை அவங்க திட்டி அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட வயசுல நம்மளோட பெரியவங்க தானே அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதனாலதான். அப்படியெல்லாம் பெருசா தப்பு பண்ணிட்டேன்னு ஊரே சேர்ந்து என்ன தொடச்சு நாட்டாம விட்டு நாய் செத்து போச்சுன்னு சொல்ல சொன்னாங்க. நான் வாய் தவறி நாட்டாம நாய் செத்து போச்சாம்ல அப்படின்னு சொல்லிவிட்டேன். அதுக்கு சேர்ந்து மொத்தமா ஊரே சேர்ந்து குறைச்சது. டே மச்சான், எங்க வீட்டுல எனக்கு கால் கட்டு போகணும்னு பேசிக்கிறாங்கடா. கூடி சீக்கிரமே எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இங்க பாடுறா மாப்ள, கல்யாணம் ஆக போகுதுன்னு சந்தோஷப்பட்டுக்காத. கால் கட்டுனா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? கல்யாணம் பண்ணி வச்சு கடைசியில நமக்கு பைத்தியம் பிடிக்க வச்சு சேது படத்துல வர்ற விக்ரம் மாதிரி எங்கே செல்லும் இந்த பாதைன்னு கால்ல சங்கிலி பூத்து கட்டி வச்சுறாங்கடா. இதுக்கு பேரு தான் கால் கட்டு. கொஞ்சம் உசாரா இருந்துக்கடா மாப்ள. ஒண்ணுமே பண்ணாம இருக்கும் போது ரொம்ப சாதிச்ச மாதிரி டயர்டா இருக்கே. எதனா சாதிச்சா எவ்வளவு டயர்டா இருக்கும். எனக்கு வேற நைட் ஆனா தூக்கமே வரமாட்டேங்குது, பகலானா உழிப்பே வரமாட்டேங்குது. ஒருவேளை நமக்கு ஏதாவது பெரிய வேதியா இருக்குமோ? ஒரே மனக்குழப்பமா இருக்கே. வர உட்காந்தா எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா நடக்க முடியல, தலையெல்லாம் கிருன்னு சுத்துது. 7 கழுத முடிஞ்சு 8வது கழுத வயசு ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க, அண்ணன் கேட்க மாட்டேங்கிறாங்களே. போற போக்க பார்த்தா 60ஆம் கல்யாணம் நடக்க முடியல. அதுக்கு ஒரு ஆயா வேணுமே. மாப்பிள்ள இவருதான், பேரு சந்தோஷ். பேருக்கு ஏத்த மாதிரி எப்பவுமே சந்தோஷமா இருப்பாப்ல. மத்த பூனைங்க மாதிரி அங்க இங்க சுத்தாம வீட்லயே இருப்பாரு. பாத்ரூமுக்கு மட்டும் வெளியே போயிட்டு வருவாரு. வீட்டுல இருக்கிற பால் மீனா தேடி திங்கிறது, பொருள்களை தள்ளி விட்டு உடைக்கிறது, நகத்தால புறன்றதுன்னு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. எம்மியும் படிச்சிருக்காரு, நல்ல பையன். வீட்டோட மாப்பிள்ளையா இருந்துப்பாரு. 3 நேரம் ஃபுட்டு மட்டும் கொடுத்தா போதும், உங்களையே சுத்தி சுத்தி வருவாப்ப. கோதாவரி, நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் அப்படி நீ மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறா? எனக்கு என்னமோ சரியா படல.
எக்ஸ்ல அவரை பார்த்து ரோட்ல பேசுறது தப்புன்னு சொன்னீங்கன்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உன் 4 காலில் எந்த காலம் காட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இங்க பாரு, கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரலாம், ஆனா சந்தேகம் வரக்கூடாது. சண்டை கூட சமாதானம் ஆயிடும், ஆனா சந்தேகம் சாகு வர இருக்குண்டி. சொல்றத சொல்லிட்டா அப்புறம் உன் இஷ்டம். ஆனா ஒண்ணுடி, பழைய சாக்ஸ் மோந்து பார்க்கறத விட கொடுமையானது பழைய காதலிய ரோட்ல பாக்குறது.